ஹாய் கைஸ், இந்த ட்ரெஸ்ஸை வந்து பாப்பாவோட பர்த்டே வீடியோவில் வந்து நான் காட்டியிருப்பேன். எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருவோமா? யோக் பார்ட்க்கு பீகாக் கலர் வெல்வெட் கிளாத்தும் ஸ்கர்ட்க்கு பீச் கலர் நெட் கிளாத்தும் தான் எடுத்திருந்தேன். இது ரெண்டையும் வச்சு தான் அந்த அழகான அவுட்ஃபிட் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். எப்படின்னு பார்த்துருவோமா? பாப்பாக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாட்டின் கிளாத் வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன் மெஷர் பண்ணி. அதை வச்சு நெட் கிளாத்துமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் கட்டிங்ஸ் முடிக்கவே 1 hour ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே போல் வந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கர்ட் பார்ட் தான் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸ்கர்ட் பார்ட்ல வந்து பேர்ல்ஸ் வந்து அட்டாச் பண்றதுக்காக ஒரு மிஷின் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பேர்ல் செட்டிங் மிஷின் தான். இதுல என்னென்ன கொடுத்திருந்தாங்கன்னா சைஸ் வேரியேஷன்ல வந்து நிறைய நாப்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. போல்ட் டைட் பண்றதுக்கு ஒரு டூல்மே கொடுத்திருக்காங்க. 1 packet ஆஃப் மீடியம் சைஸ் பேர்ல்ஸுமே அது லாக் பண்றதுக்கு லாக்மே கொடுத்திருக்காங்க. பேர்ல்ஸ் நாப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மேல வந்து பேர்லும் கீழே வந்து லாக்மே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேப்ரிக்ல வச்சு பிரஸ் பண்ணோம் அப்படின்னா பேர்ல் வந்து செட் ஆயிக்கும். இதுதான் ஃபைனல் லுக். ஆல்ரெடி நீங்க வீடியோல பார்த்திருப்பீங்க. உங்களுக்கும் அந்த மிஷின் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல லிங்க்னு சொல்லுங்க, நானே உங்களுக்கு டைரக்டா சென்ட் பண்றேன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை.